திண்டிவனம் பக்கத்துல நாயோட தலை நெகிழி டப்பாக்குள்ள சிக்கி 3 நாளா சாப்பிடாம தவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட குழுவும் கிளம்பி போனாங்க. நம்ம வீரர்கள் போன உடனே கம்பி குழாயில சுருக்கு முடிச்சு மாதிரி தயார் பண்ணி அந்த நாயோட கழுத்துல சிக்க வச்சு இழுத்து பிடிச்சு போராடி அந்த டப்பாவை உருவி எடுத்துட்டாங்க. முதல்ல கொஞ்சம் முரண்டு பண்ணாலும் சிறிது நேரத்திலே நம்மளை காப்பாத்தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிச்சுங்க. காப்பாத்தினதுக்கு பிறகும் அந்த நாய் அந்த இடத்த விட்டு போகவே இல்லைங்க. அந்த இடத்துல 2 புறமும் விறகுக்காக சவுக்கு மர வேர்களை கொட்டி குவிச்சு வச்சிருந்தாங்க. மறுபடியும் அதே இடத்துக்கு தாங்க அந்த நாய் போய்கிட்டே இருந்துச்சு. சரி என்னதாங்க இருக்குன்னு சொல்லி நம்ம வீரர்கள் போய் பார்க்க அங்க பிறந்து சில நாட்களே ஆன கண்ணு கூட திறக்காத நாய்க்குட்டி ஒண்ணு இருந்துச்சுங்க. உடனே நம்ம வீரர்கள் அந்த குட்டியை போய் தூக்க அந்த வேர்களுக்குள்ள அதிகமான குட்டிகள் கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தகவல் கொடுத்த பெரியவர் அந்த தாய் நாய் நிறைய குட்டிகள் போட்டு இருந்ததாகவும் 2 நாட்களுக்கு முன்பு இரவில் வந்து அந்த இடத்துல மர வேர்களை யாரோ கொட்டி விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாருங்க. வேர்களை கொட்டும் போது தாய் நாய் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிருக்கு. அதோட குட்டிகள் அந்த வேர்களுக்கு உள்ளேயே சிக்கி இருந்திருக்குங்க. கொட்டினவங்க இந்த குட்டிகளை பார்த்தாங்களா இல்ல இரவு நேரம் என்பதால கவனிக்காம அப்படியே கொட்டிட்டு போயிட்டாங்களான்னு தெரியலங்க. உடனே நம்ம வீரர்கள் கம்பியை எடுத்துட்டு வந்து எவ்வளவு விரைவா செயல்பட முடியுமோ அவ்வளவு விரைவா செயல்பட்டு அந்த வேர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி ஒவ்வொரு குட்டிகளா வெளியெடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க கூட ஒரு 4-5 குட்டிகள் தான் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா குட்டிகளை எடுக்க வந்துகிட்டே தாங்க இருந்துச்சு. ஆக மொத்தம் 10 குட்டிகள் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு குட்டிகளா எடுக்க நமக்கு தகவல் கொடுத்த பெரியவர் அந்த குட்டிகள் அனைத்தையும் பாதுகாப்பு கருதி அவரோட வீட்டுக்கே கொண்டு போயிட்டாருங்க. நாய் தெரு நாய் தான், அதன் மேல் கழிவு நீர் படர்ந்து இருந்தாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அந்த தாய் நாயையும் தன்னோட வீட்டுக்குள்ள அனுமதிச்சு பாதுகாப்பு கொடுத்தாருங்க.